உங்க மாவட்டத்துல தாலுகால கிராமத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மக்களுக்கு கோரிக்கை என்ன இருக்கா? அறிவிப்பு கண்டிப்பா எப்பவும் நமக்கு ஒரே கோரிக்கை தான். மக்களை பொறுத்தளவுல வீடியோவை கண்டினியூஸா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப வேகமாக குரோவா இருக்கும். கண்டிப்பா. குறிப்பா அந்த லாஸ்ட் மந்த்ல ரொம்ப நல்ல குரோத்தை கொடுத்துருக்கீங்க. தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி. கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகே விவகாரம், அது அந்த கரூர் விவகாரம் நடந்த பிறகாக உட்கட்சியில இருந்து புஷி ஆனந்த் அவர்களை நீக்கணும் அப்படின்ற ஒரு குரல் வந்திருக்கிறதாக நிறைய கட்டுரைகள் வந்துகிட்டு இருக்கு நிறைய வெப்சைட்ல. எப்படி பாக்குறீங்க? புஷி ஆனந்த வந்து டிவிகே நீக்குவாங்களா? அப்படியான ஒரு அழுத்தம் உண்மையாகவே கட்சிக்குள்ள இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? முதல்ல நம்ம இப்ப இந்த எபிசோட பொறுத்தளவுல விஜய்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். பட் இதை தாண்டியும் வேற நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ விஜய் பத்தி மட்டும்தான் நாங்க பேச போறோம்னு நினைச்சுக்காதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. ஸோ முதல்ல அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்ப டிவிகேவுக்குள்ள உட்கட்சி மோதல். புஷி ஆனந்த் அவர்கள், அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. கட்சி பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கும்போது, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு அழுத்தத்தை கட்சி ஃபேஸ் பண்ணுது. அப்ப கட்சி தொண்டர்களை கைட் பண்ணாம அவரு பதுங்கி இருந்தார் அப்படின்றதுக்காக தொண்டர்கள்லாம் கோவப்படுறாங்க. குறிப்பா கோவப்படுறாங்க, சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதான் இப்ப செய்தி. ஸோ புஷி ஆனந்த் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணணும், மாத்தணும் அப்படின்ற கோரிக்கைகள் வலுக்க ஆரம்பிக்குது. அது போக அவர் அக்சசிபிளா இல்லை, அந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. ஸோ இப்ப முதல்ல தாவேகா மாதிரியான ஒரு கட்சியோட ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கட்சியை பொறுத்தளவுல ஒரே ஒரு லீடர் தான். விஜய் இஸ் ஈக்குவல் டு டிவிகே, டிவிகே இஸ் ஈக்குவல் டு விஜய், அவ்வளவுதான். ஸோ இப்போ விஜய் கூட யாரு க்ளோஸா இருக்காங்களோ அவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. புஷி ஆனந்தோட ஒரே குவாலிஃபிகேஷன் என்னன்னா அவர் விஜயோட க்ளோஸா இருக்காரு. இப்போ திமுக மாதிரியான கட்சி எடுத்தீங்கன்னா செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கு பவர் இருக்கும், அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஈஸியா அவங்க தூக்கி போட்டுற முடியாது. திமுகவோட தலைமைக்கு சில செகண்டரி லீடர்ஸை பிடிக்காம இருக்கலாம், பட் இருந்தாலும் சும்மா ஈஸியா தூக்கி போட்டுற முடியாது. அவங்க சைட்ல இருந்து சில குடைச்சல்களை கொடுத்துட்டு இருப்பாங்க, பிரச்சனைகளை கொடுப்பாங்க, பட் இருந்தாலும் தூக்கி போட்டுற முடியாது. காங்கிரஸ்ல நீங்க இதை பார்க்கலாம், பாஜகல இதை பார்க்கலாம். மோடிக்கு பிடிக்காத லீடர்ஸ் பிஜேபியில இருப்பாங்க, பட் இருந்தாலும் மோடினால சும்மா நினைச்ச மாதிரிலாம் தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கும், அவங்க பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும். ஸோ அங்க நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். யூஸ்வலா நார்மலான கட்சினா இப்படிதான் இருக்கும். ஆனா தாவேகாவை பொறுத்தளவுல அங்க விஜயை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்ப புஷி ஆனந்த் வந்து விஜயோட க்ளோஸா இருக்காரு. ஸோ அந்த வகையில தாவேகால அவர் பவர்ஃபுல்லா இருக்கார். இந்த மாதிரியான கட்சிகள்ல என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, யூஸ்வலா பிரச்சனைகள் வரும்போது அந்த பிளேமை வந்து யார் மேலேயாவது தூக்கி போட்டுருவாங்க. செகண்ட் இன் கமாண்ட் தான் யூஸ்வலா அந்த பிளேமை வந்து பேர் பண்ணுவார். நான் எப்பவும் 48 Laws of Power புக் பத்தி நான் பேசுவேன்ல, அதுல இதை பத்தியும் பேசியிருப்பாங்க. மன்னர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் செஞ்ச நல்ல விஷயத்துக்கு எனக்கு பாராட்டு கிடைக்கும்ல, அதுக்கு அவங்க பாராட்டுகளை வாங்கிடுவாங்க. நிறைய தவறுகள், மோசமான விஷயங்கள்லாம் மன்னர் பண்ண வேண்டியிருக்கும்ல, அதெல்லாம் இந்த செகண்டரி லீடர்ஸ் வச்சு பண்ண வைப்பாங்க. ஸோ இப்போ பிளேம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலதான் வந்து விழும். ஸோ நல்ல விஷயங்கள் பண்ணா மன்னர், தவறான விஷயங்கள் நடக்குதுன்னா இந்த மந்திரி தான் அப்படி பண்ணிட்டாரு. கோர்ட்லேயே சொன்னாங்கல்ல, மதியழகன் தான் காரணம் அப்படின்ட்டு. அவர் தான் ஏற்பாடு பண்ணா, நாங்க ஒண்ணு பண்ணல, பெயில் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த பிளேமை வாங்குறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. ஸோ மக்கள் மத்தியில பார்க்கும்போது மன்னர் ரொம்ப நல்லவர் தாங்க, இந்த மந்திரி தாங்க பின்னாடி இருந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த மந்திரியை மாத்தினா கரெக்டா போயிருங்க அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து மக்கள் மத்தியில இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி ஆட்களை வச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் பாக்குறேன். புஷி ஆனந்துக்கு ஒரு பவரும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி விஜய் கையில தான் எல்லா பவரும் இருக்கு. ரெண்டாவது, புஷி ஆனந்த் மட்டும் போய் ஓடி ஒளியல, மொத்த கட்சியுமே ஒளிஞ்சுதான் இருந்தது. தலைவர் மட்டும் என்ன அப்படியே ஆக்டிவா செயல்பட்டுட்டா இருந்தார், அவரும் ஒளிஞ்சுதான் இருந்தாரு, அவரும் ஒன்றும் பேசல. ஏன் தலைவர் கைட் பண்ண மாட்டாரா தொண்டர்களை? சிக்கலான இக்கட்டான ஒரு சூழல்ல கட்சி மாட்டிட்டு இருக்கு, தொண்டர்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல, ஏன் தலைவர் லீட் பண்ண வேண்டியதானே? தலைவருக்கு வேற என்ன வேலை? மக்களை லீட் பண்றதானே தலைவருக்கு வேலை. தலைவர் எங்க இருந்தாரு? தலைவர் அவர் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு. புஷி ஆனந்த் எங்க இருந்தாருன்னே தெரியல, இன்னும் நிறைய பேர் எங்க இருந்தாங்கன்னே தெரியல. அப்புறம் மற்ற செகண்டரி லீடர்ஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஸோ இது புஷி ஆனந்த் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். ஒட்டுமொத்த கட்சியுமே குவைட்டா தலைமறைவா தான் இருந்தது. இதுல குறிப்பா புஷி ஆனந்த் மட்டும் இப்ப டார்கெட் பண்ணப்படுறாரு. ஒன்னு, ஒரு ஸ்கேப் கோட், பெரிய ஒரு சிக்கல் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு ஸ்கேப் கோட் வேணும், அது இப்ப புஷி ஆனந்த். இந்த கட்சியை பொறுத்தவரை புஷி ஆனந்த் தூக்குனாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க.
நான் சொன்னது போல திமுகல ஒரு பெரிய லீடரை தூக்குனா பிரச்சனை வரும், காங்கிரஸ்ல தூக்குனா பிரச்சனை வரும், பிஜேபியில் தூக்குனா பிரச்சனை வரும். இங்க ஒண்ணுமே கிடையாது. புஷி ஆனந்த நாளைக்கே தூக்கி போட்டா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு சிக்கலே கிடையாது. அதுபோக இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, இது மேபி இன்டர்னலா ஒரு வேலையாகவும் இருக்கலாம். இப்ப நடக்கிற விஷயம் என்னன்னா, அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒன்றும் பெரிய கொள்கை பிடிப்போ அரசியல் சார்ந்த பார்வையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க பொலிட்டிக்கலா புஷி ஆனந்த் செயல்படல, புஷி ஆனந்துக்கு எதிராக நம்ம செயல்படணுன்றதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சோசியல் மீடியால இப்ப பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சோசியல் மீடியா வாரியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு? டிவிகேல ஆதவர்ஜுனாவா? அப்படிலாம் நீங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, சரி நமக்கு தெரியாது. சரி, ஓகே. ஸோ இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்தளவுல சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நிறைய நியூஸ் வருது. ஸோ இப்போ தாவேக்கால ஒரு 4-5 பவர் சென்டர்ஸ் இருக்காங்க. அதுல பணம் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் பவர் சென்டர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் எப்படி உள்ள கொண்டு வரணும்னு சில ஆட்களுக்கு அதை செய்ய முடியும். ஸோ ஆதவர்ஜுனா இப்போ விஜய் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தா அதை கவுண்டர் பண்றதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக பேசினா நம்ம புஷி ஆனந்த சைட்லைன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இது டிவிகேவுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பாருங்க, அதோட ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்கலாம். இந்த மாதிரியான பாலிடிக்ஸும் பார்த்தோம்னா சிங்கிள் மேன் லீடர் இருப்பாங்களா, ஸ்ட்ராங் மேன் லீடர்ஸ் இருப்பாங்களா, அந்த கட்சிகளில் இது இருக்கிறத பார்க்கலாம். இப்போ ஹிட்லர் இருக்காருன்னு வச்சுப்போம், அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவரோட நம்ம க்ளோஸ் ஆகணுன்றதான் விருப்பமா இருக்கும். இப்ப காங்கிரஸ் பார்ட்டியில என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம கிரவுண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு ஒரு தொகுதி இருக்கும், அங்க நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், வளரணும்னு நினைப்பாங்க. பிஜேபியில அப்படி யோசிப்பாங்க. ஆனா இப்ப ஹிட்லர் எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தனோட ஸ்ட்ரென்த்து நான் ஹிட்லரோட க்ளோஸா இருந்தா தான் நான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஸோ எல்லாரோட போட்டி எப்படி இருக்கணும்னா, நான் ஹிட்லரோட க்ளோஸா இருந்தா எல்லாம் யோசிப்பாங்க. இங்கேயும் அதே தான் டிவிகேலையும். விஜயோட க்ளோஸா யார் இருக்கிறது தான் போட்டி. புஷி ஆனந்த் க்ளோஸா இருக்கிறாருன்னா அவர் எப்படி காலி பண்ணலாம், இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த செகண்ட் லெவல்ல பார்த்தோம்னா இந்த மாதிரியான மோதல்கள் போயிட்டு இருக்கும். இப்ப மக்களோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியா இருந்தா எப்படி இருக்கும்னா அது வேற மாதிரி இருக்கும். அப்ப நான் என் பேஸை எப்படி நான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம், என் ஊருக்குள்ள நான் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், என் ஊருக்குள்ள எப்படி மற்றவனை உள்ள விடாம இருக்கலாம், அப்புறம் ஸ்லோவா எப்படி நான் பக்கத்து தொகுதியிலும் என்னோட இன்ஃபுளுன்ஸை செலுத்தலாம், இதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க. பட் இங்க எப்படின்னா, நான் எப்படி தலைவரோட க்ளோஸா இருக்கலாம், இவன் தலைவரோட க்ளோஸா இருக்கான்னா அவனை எப்படி தூக்கிட்டு நான் எப்படி அந்த இடத்துக்கு வரலாம், இதுதான் இவங்களோட கேம் பிளேயா இருக்கும். ஸோ அந்த வகையில இப்ப புஷி ஆனந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மெதுவா சைட்லைன் பண்றதுக்கான வேலைகளை ஏதோ ஒரு பவர் சென்டர் அங்க பண்ணுது. ஆனா அது வேலைக்கு ஆகாதுன்றீங்க? வேலைக்கு ஆகுதுன்னா அது ஒர்க் ஆகாதுன்றீங்க? விஜய்க்கு புஷி ஆனந்த பிடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. விஜய்க்கு புஷி ஆனந்த் மேல அதிருப்தி இருந்துச்சுன்னா அது மாறிடும். பட் இப்ப செகண்டரி லெவல் லீடர்ஸ் மத்தியில ஒரு போட்டி இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ இப்ப புஷி ஆனந்த் மேல ஒரு அழுத்தம் வருதுன்னா சோசியல் மீடியால இந்த மாதிரி போஸ்ட்லாம் சும்மா போட மாட்டாங்க. டிவிகேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு பெருசா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பத்தி எல்லாம் பேசுற அளவுக்குலாம் ஒன்றும் விஷயம் கிடையாது. ஸோ இப்ப டிவிகேல சோசியல் மீடியால நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு புஷ் அங்க வருது, யாரோ ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க மேல இருந்து, இல்லையா? சும்மா இதெல்லாம் நடக்காது. டிவிகே தொண்டர்கள் சும்மா கொடியெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒரு மீட்டிங்ல வந்து நிற்கவும் மாட்டாங்க. டிவிகே தொண்டர்கள் இந்த மாதிரி சோசியல் மீடியால ஆக்டிவா கட்சியில சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணணும்னு கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. ஸோ இது நடக்குதுன்னா ஏதோ அங்க கட்சிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு இருக்கு மேல் லெவல். சோசியல் மீடியாவெல்லாம் யாரால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவங்க இந்த விஷயத்த பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒன்று இன்டர்னல் கான்ஃபிளிக்டை இது கட்சிக்குள்ள காட்டுது. ரெண்டாவது, யூஸ்வலா இந்த மாதிரியான ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல அந்த பிரச்சனை வரும்போது யார் மேலேயாவது பிளேமை போடணும். அந்த சுமையை தூக்குறதுக்கு யாராவது அங்க வேணும். ஒட்டுமொத்தமா கட்சி மேல பிளேம் வந்து விழுறது, இல்லைன்னா தலைவர் மேல பிளேம் வந்து விழுறதை விட புஷி ஆனந்த் மாதிரி ஒருத்தர் மேல எல்லா பிளேமையும் போடுறது கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் சொன்ன மாதிரி மன்னர்கள்லாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. எப்பவுமே பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்றதுன்னு 2-3 நாட்கள் சுத்தி வச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி இவரும் ஒரு கேரக்டர்னு பார்க்கலாம். அதை தாண்டி பாவம் புஷி ஆனந்த் ஒண்ணுமே பண்ணல. எப்படி அந்த கட்சி ஒண்ணுமே பண்ணலையோ அதே மாதிரி அவருமே ஒன்றும் பண்ணல. கட்சி தானே பண்ணாதானே அவரு என்ன பண்ணுவாரு? அதான் யாருமே எதுவும் பண்ணல. இதுல இவரை மட்டும் இப்ப பின் பாயிண்ட் பண்ணி அவர் என்னமோ பெரிய தவறு பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அததான் மற்ற எங்கேயுமே தவறு இல்லை, இங்கதான் தவறு இருக்குன்ற மாதிரி அந்த பிரச்சனையை சுருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஓகே, டிவிகே இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு வேற பிரச்சனைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது இது காட்டுதா? அதாவது கரூர் விவகாரத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க வேற பிரச்சனையை டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுதா? அதுக்கப்புறம் அனுமதியெல்லாம் கேட்குறாங்க காவல்துறை கிட்ட, சம்திங் திரும்ப வரலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயே வந்து சில மாவட்டங்களில் வந்து பொறுப்பாளர்களை போடுங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்களோ?
அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க திரும்பவும் ஆக்டிவாக முயற்சி பண்ணுவாங்க. எந்த மாதிரி ஆக்டிவாக முயற்சி பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி ஆக்டிவா இருந்தாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஆக்டிவா இல்ல. விஜய் வெளியே வந்தா ஆக்டிவா இருப்பாங்க, விஜய் அமைதியா இருந்தா ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அந்த கட்சியே அப்படிதான். நார்மலான கட்சி அப்படி இருக்காது. நார்மலான கட்சிக்கு தலைவரை தாண்டி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த கட்சியும் அந்த வகையில ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்டிவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எலெக்ஷன் நெருங்க விஜய் சும்மா இருக்க மாட்டார். டெஃபினட்டா வெளியே வருவார், கேம்பெயின் பண்ணுவார், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவார். நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன், விஜய் அண்ட் டிவிகே டூ பிக் டு ஃபால். அவங்களோட தேவை எல்லாருக்குமே இருக்கு. விஜயோட தேவை அதிமுக பாஜகவுக்கும் இருக்கு, விஜயோட தேவை திமுகவுக்கும் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் தேவைப்படுறாரு. அதனால விஜய கீழே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, விஜய உயிரோட தான் வச்சுப்பாங்க. நான் விஜய்ன்னு சொல்றது கட்சி, டிவிகே கட்சியை லைவா உயிர் போட அவங்க கண்டிப்பா வச்சுப்பாங்க, காலி பண்ண மாட்டாங்க. இப்ப யாருக்குமே ஒரு கட்சியோட தேவை இல்லைன்னா காலி பண்ணிடுவாங்க. இவன் பிரச்சனை மட்டும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால தேவையே நமக்கு இல்லை, யூஸே இல்லைன்னா காலி பண்ணிடுவாங்க. இப்ப திமுகவுக்கு விஜய் தேவை. விஜய் தனியா கண்டெஸ்ட் பண்ணாருன்னா திமுகவுக்கு பம்பர். இன்னைக்கு டிவி எல்லாத்துலயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் அதிமுக ஓட்ஸை உடைப்பார் தனியா இருந்தா, அதிமுகவோட போயிட்டாருன்னா ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆயிரும். இதை நம்ம டே ஒன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ திமுகவை பொறுத்தளவுல விஜய் தனியா கண்டெஸ்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அந்த சைடு போயிடக்கூடாது. அது திமுகவோட பிளானா இருக்கு. விஜய் கேம் விட்டு வெளியே போயிடுச்சுன்னா திமுகவுக்கு கேம் முடிஞ்சது. விஜய்ன்ற அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் களத்துல இல்லைன்னா திமுகனால தனியா அதிமுகவை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால திமுகவுக்கு விஜய் தேவை, தனியாகவும் நிற்கணும். இது ரெண்டையும் திமுக என்ஷூர் பண்ணும். அதே மாதிரி விஜய் தனியா இருந்தா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சிக்கல். ஸோ அப்ப என்ன பண்ணும், விஜய் தூக்கி இங்க உள்ள கொண்டு வரணும். அதுக்கான முயற்சிகளை அதிமுக பாஜக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் விஜயோட தேவை இருக்கு. ஸோ அவங்களும் விஜயை பத்திரமாவும் பார்த்துப்பாங்க. அதனாலதான் யாருமே விஜய் டிஸ்ட்ராய் பண்ண நினைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களும் விஜய் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க, திமுகவும் பெருசா விஜய் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே விஜயை ஒரு மாதிரி அந்த விஜய்ன்ற அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸை உயிர் போட வச்சுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அப்பதானே முழுசா தூக்கி மடியில வைக்க முடியும். அதனால அதிமுகவும் ரொம்ப டஃபா டீல் பண்ணல, எப்படியாவது உள்ள கொண்டு வரலான்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த அங்க இருக்கக்கூடிய 2 மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸுக்குமே விஜய் தேவைப்படுறாரு. அப்ப விஜய் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் வேகமாவே டெஃபினட்டா சீக்கிரம் வந்துருவார். இப்பவே மெதுவா சிக்னல்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒளிஞ்சிருந்த பார்ட்டிஸ் எல்லாம் இப்ப வெளில வராருன்னா என்ன, வெளில வராருன்னா பிரச்சாரத்துக்கு வருவாரா இல்ல பண்ண ஆரம்பிச்சிருவாருன்றதான் என்னோட நம்பிக்கை. வெளியே வந்து திரும்ப பிரச்சாரமே பண்ணுவார், சீக்கிரம் பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். மேபி சில கண்டிஷன்ஸோட நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. இப்ப இவ்வளவு நாட்களா விஜய்க்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் வழங்கப்பட்டது, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கணும்னு தான் விட்டாங்க அவரை. ஓகே, அவரு திருச்சிக்கு வராரு, ரோட்ல பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துறாரு, அவருக்கு இவ்வளவு அனுமதி வழங்கப்படுது, பட் நிறைய வயலேஷன்ஸ்ல ஈடுபடுறாரு. ஸோ ஃப்ரீயா அவருக்கு எல்லாம் வழங்கப்படுது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க போங்கன்னு அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறமும் செகண்ட் சாட்டர்டேவும் அதே மாதிரி தான் அவரு பண்றாரு. திருவாரூரா இருக்கலாம், அப்புறம் நாகப்பட்டினமா இருக்கலாம், இங்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அவங்க போறாங்க. அப்புறம் 3வது இடத்துல கரூர்ல அது பெரிய ஒரு டிசாஸ்டர்ல போய் முடியுது. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி ஃப்ரீயா ஒரு அலோவ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இனி ஃப்ரீயா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா விஷயங்களை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க, இனி அது இருக்காது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். பட் டெஃபினட்டா விஜய் சீக்கிரம் வந்துருவார் அப்படின்றதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா இப்பவே பாருங்க, கட்சிக்காரங்களாம் இப்ப ஆக்டிவ் ஆயாச்சு, செகண்டரி லெவல் லீடர்ஸ் ஆக்டிவ் ஆயாச்சு, எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி விஜயும் சீக்கிரம் வெளியே வருவாருன்றாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்றாரு, ஒரு பிரஸ் மீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ அவர் பிரஸ் மீட்னு சொல்றது எனக்கு என்னமோ விஜயை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறேன். விஜய் அட்ரஸ் பண்ணுவாருன்றதுதான் டீடைல்டான ஒரு பிரஸ் மீட் இருக்கும், நாங்கள் எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்றாரு. ஸோ அதனால விஜய் வரலனா கூட ஓகே, அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். அதை ஒரிஜினா வராருன்னே வச்சுப்போமே, அதை ஒரிஜினா வரா இல்லாட்டி விஜய் வராருன்னே வச்சுப்போம், அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறாரு விஜய் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கரூர்ல ஒரு ஸ்பாட் அரேஞ்ச் பண்ணி அங்க எல்லாரையும் வர வச்சு பார்க்க போறாங்கன்றாங்க, அதுவும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்றாங்கனாலே அடுத்த ஸ்டெப் நேச்சுரலா என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா. ஸோ நான் கரூர் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், கரூர்ல ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, அதை ஃபுல்லா நான் செய்ய வேண்டியதான் செஞ்சுட்டேன். அப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க, நீங்க அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. ஸோ அதனால இவங்க பண்றதை வச்சு பார்க்கும்போது இவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இது ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பெரிய ஒரு அநியாயம். இவங்க பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்காங்க, பெரிய ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்தியிருக்காங்க.
அந்த டிசாஸ்டர் குறித்த பொறுப்பு, அந்த டிசாஸ்டர் குறித்த ஒரு கவலை எதுவுமே இவங்களுக்கு இல்லை. மக்களுக்கும் அதை பத்தின புரிதல் இல்லை. எங்க தப்பு, யாரு பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க, இதை பத்தின புரிதல்லாம் நான் சொல்றது பெரும்பான்மையான தமிழர்களுக்கு, ஜெனரல் தமிழர்களுக்கு இல்லை. அரசியலை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழர்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. ஜெனரலா மக்களுக்கு விஜய் பெரிய தவறு பண்ணதா அவங்க பார்க்கல. ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் எதுவுமே இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு தவறையும் பண்ணிட்டு ஒரு 1-2 மாசத்துல திருப்ப வெளில வராங்கன்னா அது பெரிய ஒரு அநியாயம். ஆனா எனக்கு என்னமோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு தோணுது. இவர் கம்ஃபர்டபுளா திருப்பி வந்துருவாங்க இவங்க. ஏன்னா இவங்களோட தேவை எல்லாருக்குமே இருக்கு சுத்தி. திரும்ப இவங்க பிரச்சாரம் பண்ணும்பொழுது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால லைவ் அதே லைவ் தான் போடுவாங்களா, இல்ல கொஞ்சம் திருந்திருவாங்களா? கண்டிப்பா அதே மாதிரிதான் பண்ணுவாங்க. அதேதான் பண்ணுவாங்க. கண்டிப்பா லைவ் போடுவாங்க, கண்டிப்பா பெரிய பேச்சு பேசுவாங்க. விஜய் அப்படி இப்படிம்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், விஜய்க்கு தேவையில்லாத பயங்கர ஹைப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் நான் தான் பாக்குறேன். புஷி ஆனந்த் ஒளிஞ்சிருந்தாராம், திரும்ப வந்துட்டாராம், போய் விஜயை சந்திக்கிறாராம். அதுக்கு ஒரு பெரிய அவரோட வண்டியெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, புஷி ஆனந்த் வண்டிய. என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாரு அவரு. 2 வாரம் ஒளிஞ்சிருந்தாரு, அதுக்கப்புறம் மெதுவா வெளில வராரு. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஹைப், இவ்வளவு பெரிய பரபரப்பு எதுக்கு? இத்தனைக்கும் ஒரு பெரிய மக்கள் தலைவர்லாம் கிடையாது. புஷி ஆனந்தோட பலமே விஜய் கிட்ட அவர் க்ளோஸா இருக்காருன்ற ஒரே விஷயம் தான். அவ்வளவுதான். ஸோ விஜயோட ரைட் ஹேண்டா அவர் இருக்காரு. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஹைப் கொடுக்குறீங்க? விஜய் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் ஏன் எவ்வளவு பெரிய ஹைப் கொடுக்குறீங்க? அவர் ஒரு ஸ்டார், ஓகே. எப்பவுமே ஒரு மீடியா பர்சன், ஒரு நியூஸ் சார்ந்த ஒரு மீடியா பர்சனா இருக்கணும், ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் பண்றவங்கலாம் இந்த ஃபேம் பின்னாடி ஓடக்கூடாது. ஒரு நியூஸ் சேனலும் அது மாதிரி தான். நியூஸை ஹேண்டில் பண்றவன் அறிவு சார்ந்த கண்டென்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்கலாம். அவங்க ரசிகர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸ்டார் பின்னாடி ஓடுறது இது சாதாரண ஒரு ரிப்போர்ட்டருக்கும் இருக்கணும், சேனல் ஓனருக்கும் இருக்கணும், நியூஸை பார்க்குற பார்வையாளர்களுக்கும் இருக்கணும், நமக்கு எல்லாருக்குமே இருக்கணும். நம்மளாம் நியூஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அவங்க ரசிகர்கள் மாதிரி ஒரு நடிகருக்கு பின்னாடி ஓடக்கூடாது. நம்ம இன்ஃபர்மேஷன் பின்னாடி, டீப்பான அனாலிசிஸ் பின்னாடி, இது பின்னாடி தான் ஓடணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நியூஸ் சேனல்ஸும் பார்த்தோம்னா என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்ல ஆங்கர்ஸும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, ஓ சார் நான் உங்களை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன், என்னோட லைஃப் ஃபுல்லாக உங்களை பேட்டிருக்கணும் தான் என்னோட கனவு, அப்படி இப்படின்னு தான் பேசலாம். ஒரு நியூஸ் சார்ந்த அறிவு சார்ந்த தளத்தில் செயல்படுறேன், அப்படி செயல்படக்கூடாது. அவன் சாலிடாக உட்காரணும், ஒரு திமிர் இருக்கணும் அவங்ககிட்ட. பழைய ஆட்களுக்குலாம் இருக்கும், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். பெரிய ஆட்களாக இருப்பாங்க, பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா என்டையர் நியூஸ் மீடியாவும் ஒரு சினிமா பின்னாடி ஓடிட்டு இருக்கு. ரசிகர்களோட சேர்ந்து இவங்களும் ஒரு ஃபேன் கிளப்பாக மாறிட்டாங்க. நேற்று நம்ம பேசியிருந்தோம், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இவ்வளோ கடன் வந்துச்சு, இந்த கடனுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது, யார் வட்டி கட்டுறது, என்னங்க இது அப்படின்லாம் வந்து சட்டப்பேரவையில் பேசிட்டு இருந்தாங்க. தங்கமணி அவர்களும், முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும், தங்கம் தென்னரசு அவர்கள், இப்போது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் மோதிக்கொண்டாங்க. நம்ம நேற்று பேசியிருந்தோம். இன்னொரு விஷயத்தையும் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு, நம்ம வளர்ந்த மாநிலம் அப்படின்றதுனால நமக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க மாட்டாங்க அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. வளர்ந்த மாநிலம் அப்படின்றதுனால மத்திய அரசு நிதி ஒதுக்காம இருப்பாங்களா, எப்படி பாக்குறது? அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம நேற்று பொருளாதாரம் சார்ந்து பேசியிருந்தோம். தமிழ்நாடோட பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். கடன் சுமை, இந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசியிருந்தோம். அதுக்குள்ள நம்ம ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி வே டு நியூஸ் ஆப்லயும் பொருளாதாரம் சார்ந்த நிறைய செய்திகள் வந்து ரெகுலரா அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ பொருளாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா வே டு நியூஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் நிறைய ஃபேக்ட்ஸை வந்து பேசியிருக்காரு, ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்காரு. அவர் பேசின எல்லா விஷயங்களும் உண்மைதான், நிறைய விஷயங்கள் உண்மைதான். ஃபேக்ட்ஸ் வந்து முன்வைக்கிறார். முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப ஏன் இதெல்லாம் முன்வைக்கிறார் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, நீங்க பேசுறதெல்லாம் உண்மைதான், ஆனா கரெக்டா இப்ப ஏன் இதெல்லாம் பேசுறீங்க? எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆக ஆரம்பிக்குது, உங்களுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு மூட் கிரியேட் ஆகுது. அப்ப இந்த இஷ்யூவை நீங்க கையில் எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இப்பதான் இதோட தேவை வருது. 4 வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, 4 வருஷமா என்னெல்லாம் பண்ணிட்டீங்க? இப்ப நீங்க சொன்ன இந்த பிரச்சனை அந்த 4 இயர்ஸா இல்லையா, இல்லைன்னா 20 இயர்ஸா அந்த பிரச்சனை எல்லாம் இல்லையா? தங்கம் தென்னரசு பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 இயர்ஸா தமிழ்நாட்டில் நம்ம ஒரு தமிழர்களா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏன் இவ்வளவு நாளா நீங்க பேசல? கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் பேசுறீங்க? ஏன் இவ்வளவு நாளா சரி பண்ணல முதல்ல? ஸோ சிலவங்க கேட்பாங்க, இப்ப அட்லீஸ்ட் இப்பயாவது பேசுறாங்கல்ல, ஏன் இதை போய் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க? அஃப்கோர்ஸ் நீங்க பேசுறீங்க, ஆனா உங்க இன்டென்ஷன் என்ன?
இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது உங்க இன்டென்ஷனா, எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும், எனக்கு பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்ற நரேட்டிவை செட் பண்ணும், அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை கண்டுக்க மாட்டேன். அப்படிதானே இது நீட் அப்படிதானே இருந்தது. ஸோ நீங்க கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூவை கையில் எடுப்பீங்க, பாஜக ஃபாசிசம் அப்படி இப்படின்னு சண்டை போடுவீங்க, நாங்களும் உங்க கூட வந்து நிக்கணும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஜெயிப்பீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீட்டை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஸோ கரெக்டா எலெக்ஷன் டைம்ல இப்ப திரும்பவும் டெவல்யூஷன் அது இதுன்னு மாநில உரிமைகள் ஃபெடரலிசம் எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்தோம்னா பெருசா எதுவும் பண்ணல. எத்தனை போராட்டங்கள் நீங்க பெருசா நடத்துனீங்க, எவ்வளவோ பண்ணிருக்கலாம்ல. மாநில உரிமைகள்லாம் பறி போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, அதை ஏன் நீங்க ஸ்டாப் பண்ணல? அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதானே உங்க வேலை. பறிப்போக ஏன் அலோவ் பண்ணீங்க? லாஸ்ட் 20 இயர்ஸாவே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு, ஏன் அதெல்லாம் அலோவ் பண்ணீங்க? ஸோ இப்போ தங்கம் தென்னரசு அவர்களை பொறுத்தளவுல நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காரு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஓவரால் பாப்புலேஷன், தமிழ்நாடோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா 6% இருக்கு இந்தியாவில். பட் நமக்கு வரக்கூடிய ஃபண்ட்ஸ் பார்த்தோம்னா 4% தான். ஸோ நான் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோஷனலாக நமக்கு ஃபண்ட்ஸ் தமிழர்களுக்கு வந்து சேரல அப்படின்றத அவரு சொல்றாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய அரசுக்கு நம்ம 7.5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கிட்ட இருந்து மத்திய அரசுக்கு போகுது. ஆனா நமக்கு திரும்ப எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 2.85 லட்சம் கோடி ரூபாய் தான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது யூபி கம்பேரிசன். யூபியை பொறுத்தளவு அவங்க 3.07 லட்சம் கோடி ரூபாய் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தோம்னா 3 மடங்கு அதிகமா கிடைக்குது, 3 மடங்குக்கு மேல 10 லட்சம் கோடி ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பாயிண்ட் சொல்றாரு. ஸோ கிளியரா நம்ம வஞ்சிக்கப்படுறோம் அப்படின்ற பாயிண்ட் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இது இன்னைக்கு நேற்று தான் இப்படி இருக்கா? எத்தனை வருஷமா இது இப்படி இருக்கு? இந்த சிச்சுவேஷன் தான் காங்கிரஸ் பீரியட்லயும் இருந்தது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கவர்மெண்ட்ல இருந்தீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? சோ இப்ப திடீர்னு உங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன இதெல்லாம் பயங்கரமான தேவை ஏற்படுது. சோ இப்ப இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இப்பதான் முன்னெடுத்து வைக்கிறாங்க. முன்னாடிலாம் இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆக்சுவலா கிளவரான ஒரு ஆளாக இதெல்லாம் பேசக்கூடாது வெளியில. ஏன்னா இதெல்லாம் உங்க தோல்விகள். நீங்க ஸ்டேட் ரைட்ஸை விட்டு கொடுத்துருக்கீங்க. சிச்சுவேஷன் இவ்வளவு மோசமா போறதுக்கு நீங்க அலோவ் பண்ணிக்க கூடாது. இது உங்களோட தோல்வி. இதெல்லாம் இப்ப நீங்க உங்களோட தோல்வியை ரொம்ப நீங்க ஏதோ ஃபைட் பண்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை எப்படி இவ்வளவு மோசமா சிச்சுவேஷன் ஆகிறதுக்கு விட்டீங்க? தமிழ்நாட்டு 50 வருஷமா நீங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, திராவிட கட்சிகள் தான். அப்பவே இதெல்லாம் பேசிருக்கீங்களா ஒவ்வொரு தடவையும்? ஒன்னும் திடீர்னு இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் வரலையே. நேத்து இன்னைக்கு நடக்கல. இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப பீகாருக்கு அதிகமா போகுது, யூபிக்கு அதிகமா போகுதுன்னா இன்னைக்கு மட்டுமா போயிட்டு இருக்கு? இதுக்கு முன்னாடி அப்படிதான் போயிட்டு இருந்தது. போறதுக்கு நீங்க எதுக்கு அலோவ் பண்றீங்க? இப்ப தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வரலன்னா அது வரலன்னு சொல்றது உங்க வேலை இல்ல, அதை வர வைக்கிறது தான் உங்க வேலை. வரலன்னு சொல்றத மகாபிரபுவும் கேப்ரியலும் பண்ணிடலாம். இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அது ஒரு ஃபேக்ட், அவ்வளவுதான். ஆனா நீங்க அதை வர வைக்கணும். ஒரு கட்சியா, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா இன்னைக்கு அரசை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தமிழனுக்கு ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை ஸ்டாப் பண்ணும், ஃபண்ட்ஸை வர வைக்கணும். அதுக்காக தான் மக்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழர்களோட நலனை காப்பதற்காக தான் தமிழ் மக்கள் உங்களை எலெக்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேலையை நீங்க கரெக்டா பண்ணணும். அதை பண்ணாம ஜஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி, ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் மாதிரி, ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி ஃபேக்ட்ஸ் டேட்டாஸ்லாம் எடுத்து முன் வச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் டைமிங்கும் இருக்கு. இப்ப என்ன, திமுகவை பொறுத்தளவுல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அஸ்திரம் பாஜக எதிர்ப்பு தான், பாசிச எதிர்ப்பு. அது மட்டும் இல்லைன்னா பெரிய சிக்கலாயிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா கரூர் இஷ்யூக்கு அப்புறம் நான் சொன்னது போல தமிழ்நாட்டுல பொலிட்டிக்கல் மூட் பயங்கரமா மாறி இருக்கு. ஸோ இப்ப அவங்களுக்கு இந்த நரேட்டிவை மாத்தணும். நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க தான் இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். அதுக்கு அவங்க டெஃபினட்டா பாஜக தேவை. ஸோ திரும்பவும் இங்க இருந்து அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி பாஜக எதிர்ப்பு அது இதுன்னு அவங்க கொண்டு போற பாஜக வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு நரேட்டிவ், அதாவது 24ல செட் பண்ண அதே நரேட்டிவ் திரும்ப செட் பண்ண ட்ரை பண்றாங்கன்றீங்க. 24ல செட் பண்ண நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. ஆனா 24ல செட் பண்ண ஸ்டைலே செட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 24 பொறுத்தளவுல 24ல பாஜக தனியா இருந்தாங்க. ஸோ அந்த நரேட்டிவ் வந்து ஓட்டை பிரிச்சிடும். ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல அஃப்கோர்ஸ் இவங்களோட கோர் பாலிடிக்ஸ் வந்து பாஜக வர்சஸ் டிஎம்கே தான். இங்கேயும் முடிஞ்ச அளவுக்கு இந்த அலையன்ஸா இருந்தாலும் ஏடிஎம்கே பத்தி பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா அப்படிலாம் பண்ணாதான் மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் கன்சாலிடேட் பண்ண முடியும் திமுகவால. ஸோ அதை பண்ணுவாங்க. ஆனா அது போக தாவேக்கா எதிர்ப்பையும் சேர்த்திங்க பண்ணுவாங்க.
தாவேகா எதிர்ப்பு பிளஸ் பாஜக எதிர்ப்பு இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா போன எலெக்ஷனை பொறுத்தளவுல தனியா இருந்தாங்க பாஜக. வெறும் பாஜக எதிர்ப்பு மட்டும் நீங்க கையில் எடுத்தாலே போதும், அதிமுகவை சைட்லைன் பண்ணிடலாம். இப்ப நீங்க முழுமையா வெறும் பாஜக எதிர்ப்பு நீங்க பண்ணாலுமே அது சில நேரங்கள்ல உங்களுக்கான எதிர்ப்பு வாக்குல அங்க போய் கன்சாலிடேட் பண்ணிடும். ஸோ அதனால பாஜக எதிர்ப்பையும் எடுக்கிறாங்க, அதோட சேர்த்து தாவேகா எதிர்ப்பையும் எடுக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்த இந்த எலெக்ஷன்ல பண்றாங்க. ஸோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த லாஸ்ட் 6 months பார்த்தாலே அதிமுக எதிர்ப்பு தவிர மற்ற எதிர்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக எதிர்த்து பெரிய லெவல்ல அரசியல் பண்ணிருக்க மாட்டாங்க. பாஜக எதிர்த்து ஒரு 50% பண்ணிருப்பாங்க, தாவேக்காவை எதிர்த்தும் ஒரு 50% பண்ணிருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி விஜய் கேம்பெயினுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த டிஎம்கே வர்சஸ் டிவிகே இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. நான் சொல்றது கரூருக்கு முன்னாடி அவர் கேம்பெயின் போனதுக்கு அப்புறமே அவர் ஏதாவது பேசுவார், அதுக்கு இவங்க பதில் சொல்றது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த எலெக்ஷன்ல அவங்க கையில் எடுப்பாங்க. ஸோ விஜய் எதிர்ப்புன்னு கையில் எடுக்கும் போது ஏடிஎம்கே ஓட்ஸ் அது உடைக்கும். பாஜக எதிர்ப்பு நீங்க பேசுனீங்கன்னா உங்களோட கோர் ஓட்ஸ் அது கன்சாலிடேட் பண்ணும். ஸோ ஒன்னு ஏடிஎம்கே ஓட்ஸை உடைக்கணும், ரெண்டாவது உங்க ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணும். ஸோ இந்த விஷயத்த அவங்க பண்ண முயற்சி பண்றாங்க. அது போக தங்கம் தென்னரசு அவர்கள் வேற சில முக்கியமான டேட்டாஸையும் முன்வைக்கிறாரு. ரயில்வே திட்டங்களை பத்தியும் அவர் பேசியிருக்காரு. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் அவரோட கிளைம். அதுக்கான டேட்டாவையும் அவரு முன்வைக்கிறாரு. இந்த லாஸ்ட் 3 yearsல 19,068 கோடி ரூபாயை நமக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த லாஸ்ட் 3 yearsல. ஆனா யூபியை பொறுத்தளவுல இந்த ஆண்டு 25-26ல மட்டுமே யூபிக்கு ஏறக்குறைய அதை விட அதிகமான அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. 19,858 crores ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நமக்கு 3 yearsல ஒதுக்கின அமௌண்ட்டை யூபிக்கு 1 yearல ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டை சொல்றாரு. அது போக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பொறுத்தளவுல அவங்களும் பார்த்தோம்னா அதிகப்படியான ஃபண்ட்ஸை வந்து யூபிக்கு ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 27,000 crores ஒதுக்கியிருக்காங்க. யூபிக்கு 81,803 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஓவராலா தங்கம் தென்னரசு அவர்களோட கிளைம் என்னன்னா, டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா நிறைய ஃபண்ட்ஸ் அங்க போகுது, நமக்கு கம்மியா வருது. இது உங்களோட ஃபெயிலியர். நீங்க தோத்து போயிருக்கீங்க. உங்களால ஃபைட் பண்ணி ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியல. கேட்டா நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. எனக்கு தெரியல எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் எனக்கு தெரியல. நீங்க மக்கள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போயிருக்கணும். எப்ப டே 1ல இருந்து எப்ப உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து கம்மியா வருதோ, நான் சொல்ற டே 1 சொல்றது இந்த இதுல கூட இல்ல, 21க்கு அப்புறம் கூட நான் சொல்றது நீங்க பவருக்கு வந்த நாள்ல இருந்தே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும். இங்க பாருங்க, நம்ம கம்மியா ஃபண்ட்ஸ் வருது, அவங்களுக்கு அதிகமா போகுதெல்லாம் நமக்கு வந்திருக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் நீங்க நிஜமாவே நம்புறீங்கன்னா அதை பண்ணிருக்கணும். அப்புறம் மக்களை மொபிலைஸ் பண்ணி அழுத்தம் போட்டு அதை வாங்கிருக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வரலாம், இவ்வளவு பெரிய ஒரு கேப்பை நீங்க காட்டுறீங்க. பாருங்க, நமக்கு இவ்வளவு வந்திருக்கணும், ஆனா இவ்வளவுதான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறீங்க. பார்த்தா பெரிய ஒரு கேப் இருக்கு. இதை உருவாக்குனது யாரு? இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தான். இன்னைக்கு இதை ஒரு குறையா சொல்லி அதை வச்சும் வாக்கு வாங்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது உங்களோட வெற்றி கிடையாது, இது உங்களோட ஃபெயிலியர். எப்படி தமிழ் மக்கள் இன்னைக்கும் இலவசங்களை சார்ந்து இருக்காங்கன்னா அது அவங்களோட ஃபெயிலியர். பட் நம்ம ஆளுங்க அதையுமே வெற்றியா சொல்றது. பாருங்க, நாங்க 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், இதனாலதான் அவங்களோட வாழ்வாதாரமே முன்னேறி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கும் அரசு சார்ந்த மக்கள் இருக்காங்கன்னா அது கவர்மெண்டோட ஃபெயிலியர், அது வெற்றி கிடையாது. ஸோ இன்னைக்கு அதுவே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல. நம்ம ஃபெயிலியரே சக்சஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு, சென்னையில் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த நியூஸும் கவர் பண்ண மாதிரி தெரியல. அவங்க வந்து முக்கியமான அரசு அலுவலகங்கள் முன்பாக ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உடனடியாக காவல்துறை கைது பண்ணுறாங்க. அங்கே தள்ளுமுள்ள நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை கவர் பண்ணவே மாட்டுறாங்க. மற்ற மீடியாஸும் பெருசாக கவர் பண்ண மாதிரி தெரியல. இந்த தூய்மை பணியாளர்களுடைய இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? முடியாமல் போயிட்டே இருக்கு. அதான் நேற்று திரும்பவும் அவங்க தலைமைச் செயலகம் முன்னாடி 100க்கும் மேற்பட்டவர்கள் கூடி போராட முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அங்கிருந்து ரிமூவ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. பாருங்க, இது வந்து அவங்க எந்தெந்த வழியில எப்படியாவது போராடணும்னு முயற்சி பண்றாங்க. பட் ஏதோ ஒரு வகையில ஃபுல் ஃபோர்ஸை கொண்டு அந்த மக்களோட போராட்டம்ன்றது ஒடுக்கப்படுது. இப்போ ஒரு மனிதனை நீங்க கொஞ்சம் பின்னுக்கு தள்ளலாம், ஆனா அவனோட இருப்பையே நீங்க இல்லாத மாதிரி பண்ண முடியாதுல்ல. இப்ப தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே சம்பளம் ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு 5,000-6,000 ரூபாய் கம்மியாக்குனா அவங்க எங்க போவாங்க? ஸோ இப்ப இவ்வளவு பெரிய அழுத்தம் அவங்க மேல போடப்பட்டும் அவங்க ரொம்ப சாதாரண சாமானிய மக்கள், பெரிய பொருளாதார பலமோ
சோசியல் ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் இவ்வளோ அக்ரெசிவா வந்து போராடுறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ அவங்களுக்கு பின்னுக்கு போறதுக்கு இடம் இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை. என்னால இனிமேல் பின்னாடி போக முடியாது. ஏற்கனவே இந்த சொசைட்டி என்ன கீழே வச்சிருக்கு. நம்ம சொசைட்டியோட கேஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? மேலே கொஞ்சம் பேர் அப்படி அடுக்கடுக்கா இருக்கும், இல்லை கீழே இருக்காங்க அவங்க. ஸோ மேலே இருக்கவங்களோட ஃபுல் பாரமும் இவங்க மேலே தான் விழுந்திருக்கு. ஸோ உள்ளதுலேயே அதிகமாக ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் இவங்க தான். அதுலேயும் நீங்கள் என்னோட சேலரியை ஒரு 25% கம்மி பண்ணுறீங்கன்னா நான் அடுத்து எங்கே போவேன்? ஸோ இது அவங்களோட சர்வைவலுக்கான சண்டை. என்னால் வேற எங்கேயும் போக முடியாது, நான் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ வேற வழியே இல்லாமல் வெளியே வந்து அவங்க சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க. அவங்க சண்டை இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்காங்க, மீடியா கவரேஜ் அவங்களுக்கு இல்லை, எந்த ஊடகங்களும் அவங்கள பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. விஜய் அப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆமா, விஜயை பத்தி இவ்வளவு பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, விஜய் எவ்வளவு பெரிய டைவர்ஷனா இருக்காரு பாருங்க. விஜய் இந்த இஷ்யூக்கா வர வேண்டியதானே? பேசியிருக்கலாம் குறைந்தபட்சம். இந்த ஒரு தடவை பேசினாரு, அதை கூட்டு அங்க பனையூர்ல மீட் பண்ணாரு. பனையூர்ல மீட் பண்ணாரு. கேட்டா அவங்க நாங்க அங்க வரோம்னு சொன்னாங்கன்னாரு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்க போராட்ட வடிவத்தையே நீங்க அவமானப்படுத்தக்கூடிய விஷயம். போராட்டம்ன்றது நீ களத்துக்கு போகணும், அவங்க சொன்னா சொல்லட்டும், நீங்க சொல்லணும். இல்லைங்க நான் அங்க வரதான் கரெக்டா இருக்கும், நீங்க தலைவர், நீங்க தான் சொல்லணும். போராட்டம்ன்றது மக்கள் போராட்டம் தான். அவங்க ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அந்த மாதிரி, இல்ல நாங்களே வந்து பாக்குறோம், நீங்க புரிய வைக்கணும் அவங்களுக்கு. இல்ல உங்க குழுவாச்சு வந்திருக்கலாம். இல்லைங்க நாங்க வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுது, டிராஃபிக் பிரச்சனைலாம் ஏற்படுதுன்னா அது உங்க போராட்டத்துக்கு தான் வலு சேரும். ஆமா, உங்க போராட்டத்துக்கு அது வலு சேரும். ஸோ அதனால நான் அங்க வரேன்னு சொல்லி வரணும். இங்க பண்றது ஃபுல்லாக தேவையில்லாத வேலை. கரூர்ல போய் ஒரு கூட்டத்தை கூட்டி சம்பந்தமே இல்லாம, தேவையில்லாம பிரோஜனமே இல்லாத ஒரு காரியத்தை கூட்டத்தை கூட்டி நீங்க ஒன்றும் பேசவும் இல்லை உருப்படியா. 2 பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க, அங்க 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணல. மீடியா கவரேஜ் கிடையாது. முக்கியமான விஷயங்கள், முக்கியமான போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் மீடியா கவரேஜ் கிடையாது. மீடியா கவரேஜ் பார்த்தோம்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விஜய் அப்படியே வண்டியில போய்கிட்டே இருப்பாரு, டாட்டா காமிச்சிட்டு அதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றது. இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நியூஸ் போட முடியாது எந்த சேனலுக்கும். ஸோ அப்ப இங்க சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சைட்ல அரசு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்க மாட்டேங்குது, ரைட். இன்னொரு சைட்ல பார்த்தா இன்டெலெக்சுவல்ஸ் அவங்கள பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்கள பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, மீடியா அவங்கள பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையான ஒரு மாடர்ன் கேஸ்டிஸ்ட் சிஸ்டமா இது இவால்வ் ஆயிருக்கு பாருங்க. அன்னைக்கு மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு, பெருசா ஒன்றும் மாறல. எல்லாம் பேண்ட் ஷர்ட்லாம் இன்னைக்கு போட்டிருக்கோம், அன்னைக்கு எல்லாம் வேட்டி சட்டை போட்டிருந்தோம். ஆனா இன்னைக்கும் சொசைட்டி பெருசா மாறல. அவன் அன்னைக்கும் அப்படிதான், அவங்க அடிபட்டா பேசுறது இல்ல. இன்னைக்கும் அவங்க அடிபட்டா பேசுறது இல்ல. கம்ப்ளீட்டா பிடிச்சி நெருக்கி உன் வாய்ஸ் வெளியவே வராது, வர விட மாட்டோம்னு அமைதியா அவங்கள சப்ரஸ் பண்ண முடியுது. இவ்வளோ இது ஒரு பயங்கரமா இருக்கு பார்க்கும்பொழுது. இவ்வளோ பெரிய அரசு அதிகாரம், இவ்வளோ பெரிய பவர் உள்ளக்கூடிய ஒரு நிர்வாகம் சும்மா ஒரு 100 மக்களை போட்டு இவ்வளோ நசுக்குறாங்களே. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கிறவங்க இதை ஏத்துக்க மாட்டான். இதுல அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இது வைடர் ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்றது பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா பெரிய அளவுல எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிடையாது, அவங்க ஒரு சின்ன குரூப் தான். ஸோ அவங்களை அகாமடேட் பண்ணிடலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதான் செஞ்சு அகாமடேட் பண்ணி அவங்கள ஏத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, இப்போ கவர்மெண்ட் ரிவர்ஸ் போனாங்கன்னா நாளைக்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் போராடுவாங்க, நாளைக்கு டீச்சர்ஸ் போராடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பூஸ்ட் அமைஞ்சிடும். அங்கேயும் பிரச்சனை இருக்கு. ஆமா, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. நீங்க இன்னைக்கு இலவசங்கள் அதுன்னு சகட்டு மேனிக்கு எல்லா இடத்துலயும் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேலை செய்யறவனுக்கு சரியா காசு கொடுக்க முடியல, அவங்க எல்லாருக்கும் கோவம் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, பயங்கரமான அதிருப்திகள் அங்க இருக்கு. ஸோ இங்க கவர்மெண்ட் ரிவர்ஸ் போயாச்சுன்னா அது பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படும். மற்றவங்களும் அடுத்தது அழுத்தம் போடுவாங்க, ரைட், நம்மளும் வந்து அழுத்தம் போட்டு நம்மளும் நமக்கு தேவையான விஷயங்களை வென்றெடுக்கலான்ற இடத்துக்கு மற்றவங்களும் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு சிக்னலை வெளியே கொடுத்துடக்கூடாது. நாங்கள் ரிவர்ஸ் போயிடுவோம், நாங்கள் இறங்கி போவோம் அப்படின்ற விஷயத்த காட்டிடக்கூடாது. அதனாலதான் அமைச்சர்லாம் பேசும்போது ரொம்ப அக்ரெசிவாக பேசுறது. ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தணும், நம்ம ரிவர்ஸ் போறோன்ற அந்த இமேஜை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கவனமா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் நாங்கள் ரிவர்ஸ் போக மாட்டோம். ரிவர்ஸ் போயாச்சுன்னா அடுத்த எல்லா சைட்லேருந்து பிரச்சனை வரும், எல்லா சைட்லையும் பிரச்சனை இருக்கு. பட் இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெடிச்சுதான் ஆகும். இப்படி எல்லாத்தையும் குவாய்ட்டா வைக்க முடியாது. பட் இவங்களை பொறுத்தல எலெக்ஷன் வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணா போதும். ஓகே, இப்போ தீபாவளி வேற வருது, அந்த வெட்டிக்கிறதெல்லாம் இவங்க தான் கிளீன் பண்ணி ஆகணும். ஆனா
எந்த மரியாதையும் அவங்களுக்கு கிடையாது. Correct. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தீபாவளி ஒட்டி எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சென்னையில இருந்து பெரிய ஒரு கூட்டம், ஒரு பெரிய கிரவுட் வெளியே போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. நிறைய பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கு அப்படின்ற செய்திகளும் வருது. ஏன்னா நேற்று இரவு சரியான மழை சென்னையில. ஸோ அதன் காரணமாக, தொடர் மழை காரணமாக பல இடங்கள்ல வெள்ளமும், அதாவது மழை நீரும் தேங்கிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரங்களை? இப்போ எனக்கெல்லாம் பழகி போச்சு. இப்போ நான் வரும்போது பள்ளிக்கரணை வழியெல்லாம் வரும்போது இப்போ அங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி ரேட்லாம் பார்த்தா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2-3 கோடி ரூபா கொடுத்து ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது அரசோட கடமை என்ன? நல்ல ரோட்ஸ் இருக்கணும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும், ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், இதெல்லாம் டெவலப் பண்ணி தரணும். ஏன்னா லேண்ட் வாங்குறவன் 2-3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ நேச்சுரலாக உங்களுக்கும் நிறைய ரெவன்யூ வரும். நேச்சுரலாக நீங்களும் அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும். ஆனால் பார்க்கும்போது பள்ளிக்கரணையிலேருந்து நீங்கள் அப்படியே வாங்கலாம், வேளச்சேரி வரைக்கும் வாங்கலாம். ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது. அது காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி ரோடு மோசமாக இருந்தது. ஃபுல் டஸ்ட்டு. வண்டி போச்சுன்னா புகை மூட்டமாக தான் இருக்கும். அப்படியே ரோட்ஸ் மோசமாக இருக்குது, டஸ்ட்டு வந்து பறந்துட்டு இருக்கு. இப்போ மழை பெஞ்சாச்சு, ஃபுல் சேரு. இப்போ ரோடு இருக்கிறது நிறைய இடத்துல தெரியாது, ஃபுல்லாக ரோடை ஃபுல்லாக சேரு கவர் பண்ணி வச்சிருக்கு. பள்ளத்தில் போய் விட்டுருவாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ டஸ்ட் இருக்குனால என்ன அர்த்தம்? ரோடு மேலே ஃபுல்லாக மண் பள்ளமாக இருக்குது, அதான் அர்த்தம். ஸோ அப்போ மழை பெய்யும் போது ஃபுல்லாக சேராக தான் அடுத்தது இருக்கும். அப்போ ஒன்று நார்மல் கண்டிஷன்ஸில் டஸ்ட்டில் நம்ம வாழ வேண்டியிருக்கு, இல்லை மழை பெஞ்சதுன்னா அடுத்தது நம்ம சேத்துல வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த ரோடு வழியாக தான் எல்லாம் ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் வராங்க. ஸோ வேளச்சேரியிலேருந்து சோழிநல்லூர்லாம் எல்லாம் வரணும்னா ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் எல்லாம் இந்த ரோடை யூஸ் பண்ணி தான் வராங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அவசியமான விஷயங்கள். நம்ம கூகுள் ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் ஐடி கம்பெனிஸ்லாம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் தான் நம்ம சரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ரோட்டில் ட்ராவல் பண்ணி எப்படி ஒர்க்கர்ஸ்லாம் அங்கே போக முடியும்? ஸோ இந்த பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ எனக்கெல்லாம் பயம் என்னன்னா, இப்போ யாரும் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. முன்னாடியாவது 98% ஒர்க் முடிஞ்சிருச்சு, 99% ஒர்க் முடிஞ்சிச்சுலாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ற ஒரு விஷயம் இருக்குன்றத பற்றியே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. மழை காலமும் நெருங்கிட்டே இருக்கு. ஒர்க்கு இவதான் தெரியுன்றீங்களா? தெரியல. போன தடவை 98% முடிஞ்சதுன்னா இப்போ 100% முடிஞ்சிருக்கணும். ஆமாம், 100% ஒர்க் முடிஞ்சிருச்சு, யாரும் பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் தைரியமா. நேரு அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. என்னன்னா, 100கணக்கான மோட்டார்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. ஐயோ, தண்ணியெல்லாம் வந்து எங்கன்னா தேங்குச்சுன்னா உடனே எடுத்துருவோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் போட்டதே எதுக்குன்னா, மழை பெஞ்சா நேச்சுரலாக தண்ணி அது ட்ரெயின் பண்ணணும்ல, அது தண்ணியை ட்ரெயின் பண்ணணும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் மோட்டார்ஸ்லாம் போடுங்க, நிறைய இடத்துல அது தேவைப்படும். பட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் ஒர்க் ஆகுதான்ற கேள்வி இருக்கு. நம்ம நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், 3000-4000 கோடி ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்போ அது ஒர்க் ஆகணும்ல. இதுக்கு முன்னாடி சரியா ஒர்க் ஆகலை. அப்போ சொல்லப்பட்டது என்னன்னா, ஓகே 98% தானே ஒர்க் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2% இருக்குல்ல அப்படின்றதுதான். இப்போ 100% முடிஞ்சுதான்னு தெரில. போன தடவை அதுக்கு முந்தின தடவைலாம் பேசினாங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸை பற்றி. மழையை நாங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணிடுவோம், 98% ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம். இப்போ யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க அதை பற்றி. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, அதனால அது கொஞ்சம் நமக்கு பயமா தான் இருக்கு. போன தடவை நம்ம ஏன் தப்பிச்சிட்டோம்னா, மழை பெருசா பெய்யல. நம்ம யோகத்துக்கு பெரிய லெவல்ல மழை எதுவும் பெய்யல இது வரைக்கும். நல்லா பெரிய மழை பெஞ்சதுன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ ஒன்றும் பெருசா மழை பெய்யல, சின்ன சின்ன மழைகள் தான் பெஞ்சிட்டு இருக்கு. இப்பவே தண்ணி நிறைய தேங்கியிருக்கு. நிறைய இடங்கள்ல நிறைய தண்ணி தேங்குது. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவரு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க மழை தேங்கிட்டு இருக்கு அப்படின்னு. எல்லாருமே போன மழையில விஷால் நினைக்கிறேன், அவர் வீட்டுல ஏதோ தண்ணி புந்துருச்சு, அவர் ஏதோ வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. ஸோ எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அதனால. ஆமா, இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அது ஒரு நியூஸா மாறும், எல்லாரும் கவர்லாம் பண்ணுவாங்க. பட் சாமானிய மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க, தாழ்வான பகுதிகளெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கவரேஜ் எல்லாம் எதுவும் பெருசா இருக்காது. அதனால அதான் இப்போ தெரில என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. நான் பார்க்குறேன் சில நேரங்களில் சில இடங்கள்ல இந்த ஏரி குளங்களெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சைட்லலாம். பட் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா? ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ பேசிக்காகவே மழை பெஞ்சா நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, நானும் அதை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. சிட்டியில் எல்லாருமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் எக்ஸ்தலத்தில் வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ரோடோட குவாலிட்டியே இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் ரொம்ப கம்மியாயிருச்சு. ரோட் குவாலிட்டி ரொம்ப 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 கம்மியாயிருச்சு. நிறைய டேமேஜான ரோட்ஸ் இருக்கு. இந்த மெயின் ரோட், பெரிய பெரிய மெயின் ரோட்ஸ்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்கு.
ஆனா இந்த கொஞ்சம் சின்ன ரோட்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமா இருக்கு. பட் நம்ம அது வழியாக தான் நான் வந்து போக வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பள்ளிக்கரணை ரோடெல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு ஏறக்குறைய ஒரு மெயின் ரோடு மாதிரி தான். பட் கண்டிஷன் ரொம்ப 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 மோசமாக இருக்கும் அதோட கண்டிஷன். ஸோ டிராஃபிக் நிறைய ஆகுது. ரோடு மோசமாக தான் வண்டி ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ரோடு நல்லா தான் டக்கு நல்லா மூவ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ டிராஃபிக்கும் பைலப் ஆக ஆரம்பிக்குது. மழை காலத்தில் நமக்கு தெரியல எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. ஸோ ப்ரிப்பேர் ஆகிருந்தாங்கன்னா நல்லது. மகிழ்ச்சி. நல்ல தீபாவளியா. ஆமா ஆமா. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.